Praise be to the name of the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு துதி உண்டாவதாக. We welcome you all to this online Sunday service. இந்த ஆன்லைன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். Before we go into a time of praise and worship, let us look to God in prayer. துதி ஆராதனை வேளைக்குள்ளாக கடந்து போவதற்கு முன்பாக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். Our Heavenly Father, we thank you and we praise you for this day. பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Lord for bringing us into your presence this morning. இந்த கால வேளையிலும் உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக கர்த்தர் நீர் எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We pray that your presence will lead us and guide us. உம்முடைய பிரசன்னம் எங்களை வழி காண்பிக்கட்டும், எங்களை நடத்தட்டும். We pray for all the church families who are watching this online service. இந்த ஆன்லைன் ஆராதனையை பார்க்கிற ஒவ்வொரு சபையின் குடும்பத்திற்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray that your hand will continue to lead them and guide them. உம்முடைய கரம் தொடர்ந்து அவர்களை நடத்தட்டும். Lord, your word says, enter his gates with thanksgiving in your heart and enter his courts with praise. அவருடைய பிரகாரங்களிலே துதியோடு கூட அவருடைய பிரசன்னத்திலே மனமகிழ்ச்சியோடு கொண்டாட்டத்தோடு பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. Let praise arise. துதி அது எழும்புவதாக. We thank you, Lord, and we praise you for all that you have done for us. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு செய்த எல்லாவற்றிற்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். Continue to lead us and guide us. தொடர்ந்து எங்களை நடத்துவீராக, எங்களை வழி காண்பிப்பீராக. We give you all glory, all honor and praise. In Jesus' name we pray. எல்லா துதி கன மகிமையையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் என் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தர் என்னை கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடல் கொள் என்றாரே. நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடல் கொள் என்றாரே. கர்த்தர் என்னை அருகில் நின்று நான் உனக்கு யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தர் என்னை அருகில் நின்று நான் உனக்கு யாவும்
நடக்கும் சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும் என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும் என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் நிச்சயம் நடக்கும் சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும் என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும் My God, when I in awesome wonder consider all the works thy hands have made, I see the stars, I hear the rolling thunder. My soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. Then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. Through the woods and forest glades I wander and hear the birds sing sweetly in the trees. When I look down from lofty mountains' grandeur and see the brook and feel the gentle breeze, then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. Then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. shall come with shouts of acclamation and take
soul, my Savior God, to Thee. How great Thou art, how great Thou art. Then sings my soul, my Savior God, to Thee. How great Thou art, how great Thou art. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். நாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். நாம் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம் மத்தியிலே உலாவி வருகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. துதி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய பிரசனம் இறங்குகிறதா இருக்கிறது. இந்த நாளிலே கர்த்தரை நாம் உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி அவரை நாம் ஸ்தோத்திரித்து அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுடைய நாட்கள் முடியும் வரை, எங்களுடைய ஜீவன் பிரியும் வரை, எங்களுடைய சுவாசம் ஒலியும் வரை ஆண்டவரே நாங்கள் உம்மையே நாங்கள் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு சுவாசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவரை நாம் ஆராதித்து அவருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்வோம். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கரங்களை தட்டி நாம் பாடுவோம். உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே.
அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுமா, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. என் நாட்கள் ஆண்டவரே முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே நாங்கள் ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற சுவாசம், நீர் கொடுத்திருக்கிற ஜீவன், நீர் கொடுத்திருக்கிற பலன், ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாய் ஹல்லேலூயா உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் அவர் நன்மையானதை அவர் செய்கிற தேவன். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையானதை வைத்திருக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் துதித்து அவரை நாம் ஸ்தோத்திரித்து அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரராய் அவர் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் மத்தியிலே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடந்து போனாலும் கர்த்தர் அவர் உன் மத்தியிலே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, நீ கலங்கி தவிக்காத, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயங்களை கர்த்தர் செய்வார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த நாளிலே நம்முடைய பாரங்கள் எல்லாம், நம்மளுடைய எல்லா கவலைகள் எல்லாம் நம் தேவன் மீது நாம் வைத்து விடுவோம். அவரே நம்மை ஆதரிக்கிறவராய் அவர் இருக்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று. ஹல்லேலூயா. இந்த நாளிலே நம்முடைய கவலைகள், நம்முடைய பாரங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கர்த்தர் மேல் நாம் வைத்து விடுவோம். ஏனென்றால் அவர் ஆதரிக்கிறவராய் அவர் இருக்கிறார். அவர் ஒருவரே போதுமானவராய் அவர் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்கிறவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா ஈரே என்று நாம் சொல்வோம். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும்
பதில் தருவீரே. யெகோவாவுக்கு மேலாக செய்பவரே, எங்கள் ஜெபங்கள் அனைத்துக்கும் பதில் தருவீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். சொல்லும் ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. இந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தி நீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலைகுனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தி நீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். சொல்லுமா, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. சொல்லும் ஆராதனை தேவனுக்கே. ஆராதனை ஆராதனை உமக்கே. ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஓ, யெகோவா ஈரே அவர் இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். கலங்காதே, திகையாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் உன் நம்பிக்கை வைத்துவிடு. அவரே நடத்துகிற தேவன், அவரே ஆதரிக்கிற தேவன், அவரே போஷிக்கிற தேவன். அவர் நடத்தவர் வல்லவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட கர்த்தருடைய கரம் உனக்கு உண்டு. கர்த்தர் வழி நடத்தவர் வல்லவர். ஹல்லேலூயா. உன்னை ஆதரிக்கிற தேவன். கலங்காதே, திகையாதே. அவர் மேல் பாரத்தை வைத்துவிடு. அவரே உன்னை ஆதரிப்பார். அதிசயங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலை குனிந்த இடங்களெல்லாம் கர்த்தர் உன்னை உயர்த்தி கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை அவர் வெட்கப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. உன் ஜெபம் கேட்கப்படும். நம்முடைய ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்கிற தேவன். அவர் உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம், அவரை நாம் துதிப்போம். ஹல்லேலூயா. மை நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனைக்காய் நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நீர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. உமக்கே எல்லா துதி கன மகிமை செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். There is coming a day when no heartache shall come, no more clouds in the sky, no more tears to dim the eye. All is peace forevermore on that happy golden shore. What a day, glorious day that will be. What a day that will be when my Jesus I shall see. When I look
upon his face, the one who saved me by his grace. When he takes me by the hand and leads me to the promised land. What a day, glorious day that will be. There'll be no sorrow there, no more burdens to bear, no more sickness, no more pain, no more parting over there, and forever I will be with the one who died for me. What a day, glorious day that will be. What a day that will be, when my Jesus I shall see. When I look upon his face, the one who saved me by his grace. When he takes me by the hand and leads me to the promised land. What a day, glorious day that will be. What a day that will be, when my Jesus I shall see. When I look upon his face, the one who saved me by his grace. When he takes me by the hand and leads me to the promised land. What a day, glorious day that will be. Praise be to the name of the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு துதி உண்டாவதாக. Let us look into God's word. தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து போவோமாக. Before we do that, let us look to God in prayer. அதை செய்வதற்கு முன்பாக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். Our Father, Lord, we thank you and we praise you for this day. பிதாவாகிய தேவனே, இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். We pray that you will speak to us this morning. இந்த கால வேளையிலும் நீர் எங்களோடு கூட பேசும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray for all the viewers who are watching this online service. இந்த ஆன்லைன் சர்வீஸை காண்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray and we commit ourselves to you. நாங்கள் ஆண்டவரே, எங்களை நாங்களே உம்முடைய கரங்களில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். Speak to us. எங்களோடு கூட பேசும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Today I'm going to speak on the message titled Discerning the Times and Seasons. காலத்தையும் நேரத்தையும் நிதானித்து அறிதல் என்கிற தலைப்பிலே உங்களிடத்தில் நான் பேச விரும்புகிறேன். We live in the 21st century. நாம் 21ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். When we look at the current situation, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையை நாம் பார்க்கும் பொழுது many things are taking place resulting in positive and negative outcomes. அநேக காரியங்கள் நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் விளைவுகளை உண்டாக்குகிற காரியங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. Moreover, there are things which are causing adverse and negative impact in the society. அது மாத்திரமல்ல, சமுதாயத்திலே மோசமான எதிர்மறையான விளைவுகளை உண்டாக்குகிற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. Today we see people living in a disillusion state concerning their life, family and future. தங்களுடைய குடும்பம், தங்களுடைய எதிர்காலம், வேலைகளை குறித்த ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையிலே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். We live in unprecedented times not knowing what will happen tomorrow. நாளை என்ன நடக்கும் என்று சொல்லி அறியாத ஒரு வரலாறு காணாத காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Many people live in fear during this time of pandemic. இந்த வியாதியின் காலகட்டத்திலே அநேக ஜனங்கள் பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Many questions rise within the minds of people concerning their jobs, future and family. தங்களுடைய வேலை, தங்களுடைய எதிர்காலம், தங்களுடைய குடும்பத்தை குறித்த அநேக கேள்விகள் ஜனங்களுடைய மனதில் எழுந்து கொண்டிருக்கிற காலம். We indeed live in a situation where everything is unpredictable. எதையுமே யூகிக்க கூடாத ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். However, in these trying times we have hope in Jesus Christ and his word.
ஆனாலும் இப்படியான சோதனை காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு நம்பிக்கை உண்டு. When we look at the current situation of today's world, இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையும் இந்த உலகத்தை நாம் காணும் பொழுது God is teaching us and reminding us of the times and seasons we are living in. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தையும் நேரத்தையும் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் அறிகிறோம். Today I'm going to speak on the letter D and also the letter L. ஆங்கில எழுத்து டி என்கிற அந்த எழுத்தின் மூலமாகவும் எல் என்கிற எழுத்தின் மூலமாகவும் நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். 3 D's and 3 L's. 3 டி என்கிற எழுத்தும் 3 எல் என்கிற எழுத்தும் தலைப்பில். First, let us look at the letter D. முதலாவது அந்த டி என்கிற அந்த ஆங்கில எழுத்தை பார்ப்போம். Number 1, the letter D denotes difficulty. முதலாவது அந்த டி என்கிற முதல் அந்த வார்த்தையாக கடினமான காலம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Let us look at 2 Timothy chapter 3 and verse 1. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பார்ப்போம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. We read that in the last days difficult times will come. நாம் வாசிக்கிறோம் கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. In the last days there will be difficult times. கடைசி நாட்களிலே இந்த கொடிய காலங்கள் வரும். We are living in the last days. நாம் கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We live in a time when situations are not favorable to us. சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லாத காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். People change and they become different. ஜனங்கள் மாறி போகிறார்கள், வித்தியாசமானவர்களாக மாறி விடுகிறார்கள். In 2 Timothy chapter 3 we see people changing themselves in the last days. கடைசி நாட்களிலே ஜனங்கள் மாறி போகிறதை குறித்து 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். Jesus once said, in this world you will have tribulation. இயேசு ஒரு முறை சொன்னார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. We live in a time of difficulty and tribulation. இந்த உபத்திரவமும் நெருக்கமான ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். In light of God's word we see such things happening in our society and the world we are living in. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்திலும் வசனத்தின் வெளிச்சத்திலே அது சம்பவிக்கிறதை நாம் காண்கிறோம். So the letter D denotes difficulty. ஆக அந்த ஆங்கில எழுத்து டி என்கிற அந்த முதலாவது அது எதை குறிக்கிறது? அது கடினமான காலத்தை குறிக்கிறது. And we are living in a difficult time. அப்படிப்பட்ட கொடிய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Number 2, இரண்டாவதாக the letter D denotes disaster. இரண்டாவது அந்த ஆங்கில எழுத்து டி என்கிறது அது பேரழிவை குறிக்கிறது. Let us look at Luke chapter 21 verses 9 to 11. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 to 11 பார்ப்போம். யுத்தங்களையும் கலக்கங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும்போது பயப்படாதிருங்கள். இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்றார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும், வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். Jesus said, in the last days you will hear of wars and disturbances. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், யுத்தங்களையும் கலக்கங்களையும் குறித்து நீங்கள் கடைசி காலத்திலே கேள்விப்படுவீர்கள். There will be great earthquakes in various places and there will be plagues and famines. பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். In these days we see a nation rising against another nation. இப்படிப்பட்ட காலகட்டத்திலே ராஜ்யம் இன்னொரு ராஜ்யத்துக்கு விரோதமாக எழும்பும். We see earthquakes taking place periodically in many countries. அநேக தேசங்களிலே அடிக்கடி பூமி அதிர்ச்சிகள் உண்டாகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். There are famines taking place in Africa, Asia and Middle East. ஆப்பிரிக்கா கண்டத்திலும் ஆசியாவிலும் மத்திய கிழக்கு அந்த பகுதிகளிலும் பஞ்சங்கள் ஏற்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். Many kinds of plagues have come over the years and many millions of people have died due to plagues and diseases. அநேக நாட்களாக கொள்ளை நோய்கள் நம் மத்தியிலே அது வந்து அநேக லட்சக்கணக்கான ஜனங்கள் அது நிமித்தம் மரித்து போயிருக்கிறார்கள். At present COVID-19 is an infectious
disease occurring at unprecedented speed. இப்பொழுது இருக்கிற காலகட்டத்திலே COVID-19 என்கிற அந்த கொள்ளை வியாதி பரவி வரலாறு காணாத அளவுக்கு அநேகர் மரித்திருக்கிறார்கள். This has caused destruction in many countries. இது அநேக தேசங்களிலே பேர் அழிவை உண்டாக்கி இருக்கிறது. Many people have lost their lives. அநேகர் தங்கள் ஜீவனை இழந்திருக்கிறார்கள். So this is an ongoing challenge faced by many countries all over the world, and we have to deal with it. உலகமெங்கும் அநேக தேசங்களினாலே ஒரு சவாலாக அவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறார்கள். நாமும் இதை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. Number 3, darkness. மூன்றாவதாக இருள். The letter D denotes darkness. அந்த ஆங்கில எழுத்து டி என்கிற எழுத்து இருளை குறிக்கிறது. Isaiah chapter 60 and verse 2. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2வது வசனம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். In the last days, darkness will cover the earth. கடைசி நாட்களிலே இருள் பூமியை அது மூடுமாம். There will be thick darkness over the people. ஜனங்களை சுற்றிலும் காரிருளும் மூடுமாம். Jesus came into this world as the light. இயேசுவானவர் இந்த உலகத்திலே அவர் வெளிச்சமாய் ஒளியாய் வந்தார். The word of God says people loved darkness instead of light because the deeds were evil. ஜனங்களுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருந்தபடியினாலே அவர்கள் ஒளியை காட்டிலும் அந்தகாரத்தை நேசித்து விரும்பி அதன் பின்னாக போனார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. In this world we see darkness existing in the lives of the people and in society at large. இந்த உலகத்திலே ஜனங்கள் வாழ்க்கையிலும் சமுதாயத்திலும் இந்த இருள் அதிகமாய் நிரம்பி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். People are living in sin and the deeds are evil and wicked. ஜனங்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கிரியைகள் எல்லாம் அது பொல்லாதவைகளாக இருக்கிறது. Satan, the evil one, induces darkness into the lives of people. இந்த பொல்லாங்கனாகிய பிசாசு ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இருளை கொண்டு வருகிறான். There are other things that can exist in the form of darkness, such as famine, diseases, war and disaster. அது மாத்திரமல்ல, வியாதிகள், பஞ்சங்கள், யுத்தங்கள், பேரழிவுகள், இப்படிப்பட்ட இருளையும் இந்த பூமியிலே அவன் கொண்டு வருகிறான். Some people deal with emotional stress and financial crisis. அநேக ஜனங்கள் மன ரீதியாக மன அழுத்தம், பொருளாதார நெருக்கம், இப்படிப்பட்ட பாடுகளை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். Some deal with family and relationship issues. சிலர் ஜனங்கள் குடும்பங்கள் உறவு முறையில் இருக்கிற பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்கிறார்கள். So we see people struggling with various issues in life. ஆகையினாலே ஜனங்கள் அநேக வித்தியாசமான பிரச்சனைகளை சந்திக்கிறவர்களாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். So therefore darkness is over the people. ஆகையினாலே ஜனங்கள் மீது இருள் காணப்படுகிறது. They need the Lord Jesus Christ to shine upon them and expel darkness and evil forces of the enemy. அவளுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த இருளையும் சத்துருடைய அந்த பொல்லாத வல்லமைகளையும் துரத்தி போடத்தக்கதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒளி அவர்கள் மீது பிரகாசிக்க வேண்டியதாக இருக்கிறது. We just dealt with 3 Ds: difficulty, disaster and darkness. இந்த 3 ஆங்கில எழுத்து டி என்று ஆரம்பிக்கிற அந்த வார்த்தைகளை மாத்திரம் பார்த்தோம். முதலாவது அது கடினமான கொடிய காலம், இரண்டாவது பேரழிவு, மூன்றாவது இருள். So these 3 things are present in the lives of people today. இந்த காலகட்டத்திலே ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இந்த 3 காரியங்கள் காணப்படுகிறது. So therefore we have to carefully examine these things and take steps as to how we can effectively deal with these issues. இந்த பிரச்சனைகளை எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை கவனமாக கவனித்து செயல்பட வேண்டிய காலமாய் இது இருக்கிறது. What does the Bible say as we deal with these 3 issues in life? இந்த 3 காரியங்களை வாழ்க்கையிலே நாம் சந்திக்கும் பொழுது அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. What does the Lord want to say to us? கர்த்தர் நம்மிடத்தில் என்ன சொல்ல விரும்புகிறார்? Now I am going to speak on 3 L's. இப்பொழுது 3 எல் என்று தொடங்குகிற வார்த்தைகளை நான் பேச விரும்புகிறேன். The letter L, number 1, it signifies to look forward. இந்த ஆங்கில எழுத்து முதலாவது எல் என்று தொடங்குகிற முதலாவது வார்த்தை எதிர்நோக்கி காத்திருத்தல். Look forward. எதிர்நோக்கி இருப்பது. Let us look at Colossians chapter 3 verses 1 and 2.
கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-2 வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். The scripture tells us to set our minds on things above, not on earthly things. வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, நம்முடைய மனதை, சிந்தையை பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடி அதை நோக்கி இருக்கும்படிக்கு நமக்கு போதிக்கிறது. We are surrounded with various situations. நம்மை சுற்றிலும் அநேக சூழ்நிலைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். We go through various situations every day. ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து போகிறோம். We face a lot of challenges in life, in family and also at workplace. நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் வேலை ஸ்தலத்திலும் அநேக சவால்களை நாம் எதிர்கொள்கிறோம். These situations can either affect us positively or negatively. இந்த சூழ்நிலைகள் நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ விளைவுகளை நம்முடைய வாழ்க்கையிலே அது உண்டாக்கலாம். There could be circumstances which may have affected your mind lately. உங்களுடைய மனதை அப்படிப்பட்ட சம்பவங்கள் ஏதாவது ஒன்று பாதித்திருக்கலாம். It could be something that has happened which you never thought of. இதுவரைக்கும் நீங்கள் யோசித்திராத சில காரியங்கள் நடந்திருக்கலாம். Or it could be something that makes you wonder how to deal with that situation. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நான் எப்படி கையாள வேண்டும் என்று சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காரியங்கள் நடந்திருக்கலாம். It keeps affecting your mind frequently. அதை தொடர்ந்து உங்கள் மனதை அது பாதித்துக் கொண்டிருக்கலாம். So therefore it is necessary for us to keep our mind away from the things that bother us. ஆகையினால எதெல்லாம் நம்மை பாதிக்கிறதோ அப்படிப்பட்ட எண்ணங்களை நம் சிந்தையை விட்டு விலக்கி வைக்க வேண்டும். In order to move forward in life's journey, we need to have these 3 prerequisites. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்னோரி நடக்க இந்த 3 தேவையான அவசியமான காரியங்கள் நமக்கு இருக்கிறது. Number 1, make every effort to shift your focus away from the things that bother you. முதலாவது, உங்களை எவைகளெல்லாம் பாதிக்கிறதோ அந்த காரியங்களை விட்டு உங்கள் சிந்தனைகளை நீங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டும். Number 2, set your mind on the Lord Jesus Christ through prayer and reading of His word. இரண்டாவதாக, ஜெபத்தின் மூலமாகவும் வேத வசனத்தின் வாசிப்பது மூலமாகவும் உங்கள் சிந்தையை, மனதை கிறிஸ்து இயேசுவின் மீது நீங்கள் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். Number 3, trust in the Lord at all times and commit your ways to Him. மூன்றாவதாக, உங்களுடைய வழிகளை கர்த்தரிடத்திலே ஒப்புவித்து கர்த்தரை முழு இருதயத்தோடும் நம்பி அவரிடத்திலே நம்பிக்கையாக இருக்க வேண்டும். First, we need to shift our focus away from the things that bother our minds. நம்முடைய மனதை பாதிக்கிற காரியங்களை விட்டு நம் சிந்தனையை நாம் திருப்பிக் கொள்ள வேண்டியது முதலாவது காரியம். You might have faced a loss, you might have fear of losing your job. நீங்கள் ஏதாவது ஒன்றத்தை இழந்திருக்கலாம், அல்லது வேலை இழந்து போய் விடுவோமோ என்கிற ஒரு பயத்தை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கலாம். Any unfortunate situation would have occurred in your family. அல்லது உங்கள் குடும்பத்திலே அசாவித ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம். No, these things can bother you. ஆக இவைகள் உங்களை அது சஞ்சலப்படுத்தலாம். However, the Lord is able to give us His grace and strength to overcome these trials when we set our mind on Him. ஆனாலும் இப்படிப்பட்ட சோதனைகளை மேற்கொள்வதற்கு தேவையான பலனையும் கிருபையும் நாம் நம்முடைய கண்களை கர்த்தர் மீது பதிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு தருவார். When we begin to trust God and pray and seek Him, the Lord will give us a strength to move on in life. கர்த்தரை நம்பி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் முன்னேறி செல்வதற்கு தேவையான பலனை அவர் தந்து நமக்கு உதவி செய்வார். When we study His word every day, the Lord speaks to us and gives us confidence to face every challenging situation. வாழ்க்கையில் இருக்கிற சகல சவால்களையும் எதிர்கொள்வதற்கு தேவையான பலனை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் நமக்கு தருவார். Finally, we have to commit our ways and our situations unto the Lord. நம்முடைய வழிகளையும் நம்முடைய சூழ்நிலைகளையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பது மூன்றாவது முக்கியமான காரியம். Psalm chapter 37 and verse 5 says, "Commit your way to the Lord, trust
also in him, and he shall bring it to pass. சங்கீதம் 37:5 எழுதப்பட்டிருக்கிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். Proverbs chapter 16 and verse 3 says, commit your works to the Lord and your plans will be established. நீதிமொழிகள் 16:3 எழுதப்பட்டிருக்கிறது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகளை உறுதிப்படு. When we commit our ways, our works and our activities to the Lord, he will take care of us and lead us and fulfill his plans concerning our lives. நம்முடைய வேலைகளையும் நம்முடைய சூழ்நிலைகளையும் நம்முடைய காரியங்களையும் நம் கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கும் பொழுது அவர் நம்மை பொறுப்பெடுத்து அவர் நம்மை நடத்துவார். Let us look at Philippians chapter 3 verses 13 and 14. பிலிப்பியர் 3:13-14 வசனத்தை பார்ப்போம். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். The Apostle Paul wrote this letter. He says, one thing I do, I forget what is behind. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதினார். அவர் சொல்லுகிறார், பின்னானவைகளை மறந்து. In other words, he says, I forget what has happened. ஆக இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் அவர் என்ன சொல்லுகிறார், என்ன நடந்ததோ நடந்து முடிந்ததோ அதை நான் மறந்து விடுகிறேன். I strain toward what is ahead. முன்னானவைகளை நாடி நான் ஓடுகிறேன். So we also need to forget what has happened in our lives and strain toward the goal. ஆக நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில எவைகளெல்லாம் நடந்து முடிந்ததோ அதை மறந்து லக்கை நோக்கி நாம் தொடர்ந்து ஓட வேண்டும். We need to press on and move forward. நாம் முன்னாக நாம் ஓடி நம் பந்தய பொருளுக்காக நாம் ஓட வேண்டும். So therefore let us set our mind on the Lord Jesus Christ and move forward in our walk with him. ஆகினாலே நம்முடைய மனதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே பதித்து நாம் நம்முடைய லக்கை நோக்கி தொடர்ந்து நாம் ஓடுவோமாக. Number 2, இரண்டாவதாக, the letter L signifies to light the lamp. இரண்டாவது எல் என்று தொடங்கப்படுகிற ஆங்கில அந்த எழுத்து வார்த்தை தமிழிலே விளக்கை கொளுத்துங்கள். Let us look at Psalm chapter 119 verse 105. சங்கீதம் 119:105 வசனம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. Thy word is a lamp unto my feet and a light unto my path. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. In ancient days, people used candles and oil lamps for light. முற்காலத்திலே ஜனங்கள் மெழுகுவர்த்தியையும் எண்ணெய் விளக்குகளையும் அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். Lamps were used by ancient people in a variety of ways, both indoors and outdoors. இப்படிப்பட்ட விளக்குகளை வீட்டுக்குள்ளும் வீட்டுக்கு வெளியும் அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். In India, all ceremonies, daily worship rituals and religious occasions start with lighting of the lamp. இந்திய தேசத்திலே எல்லா விதமான இந்த மத அந்த சடங்கு சம்பிரதாய அந்த காரியத்தை தொடங்கும் முன்பாக முதலாவது அவர்கள் விளக்கை கொளுத்துவதை நாம் பார்த்திருக்கிறோம். In India, people practice this ritual because it signifies purity and good luck. ஆக இந்திய தேசத்திலே இப்படிப்பட்ட ஒரு சடங்கை சம்பிரதாயத்தை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். காரணம் என்ன? இந்த விளக்கு என்று சொல்லும் பொழுது அது பரிசுத்தத்தையும் அது சுத்திகரிப்பையும் அது காண்பிக்கிறது. For them, the presence of light means the non-existence of darkness and evil forces. அவர்களை பொறுத்த மாட்டிலும் அந்த விளக்கு என்று சொல்லும் பொழுது அது தீமையும் இருளும் அகலக்கூடிய ஒரு அடையாளமாக அது இருக்கிறது. But when we look at God's word, the scripture tells us that God's word is a lamp unto our feet and a light unto our path. ஆனாலும் நாம் வேத வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வசனம் நம் கால்களுக்கு தீபமும் நம் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. If you want to walk with God and in his ways, we need to study his word and live according to what it says. நீங்கள் தேவனுடைய வழியிலே நடக்க விரும்புவீர்கள் என்றால் நீங்கள் முதலாவது வேத வசனத்தை வாசித்து வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Just as a lamp or light is needed in a dark environment,
We need God's word to teach us and guide us so that we will walk in the truth. எப்படி ஒரு அந்தகார அல்ல இருள் சூழ்ந்த நேரத்திலே ஒரு தீபமும் வெளிச்சமும் அவசியமாக இருக்கிறதோ அதுபோலவே நம்முடைய வாழ்க்கையிலும் வேத வசனம் அவசியமாக இருக்கிறது. How important it is for us to study God's word and live according to it. தேவனுடைய வசனத்தை வாசிப்பதும் அந்த வசனத்தின்படி வாழ்வதும் எவ்வளவு முக்கியமானது. Sometimes when we do not know what decision to make or when we do not know which way to go, God's word directs our path. என்ன முடிவுகளை எடுக்க வேண்டும், எந்த பாதையிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அறியாத பொழுது தேவனுடைய வசனம் நமக்கு பாதையை காண்பித்து வெளிச்சத்தை நமக்கு தந்து நடத்துகிறதாக இருக்கிறது. How can one lighten a lamp? ஒரு தீபத்தை எப்படி ஒரு நபராலே அதை ஏற்ற முடியும்? When a person brings the flame near the wick, it catches fire and it begins to glow. ஒரு நபர் அந்த நெருப்பை அந்த திரியினிடத்திலே கொண்டு வரும் பொழுது அந்த நெருப்பு திரி பற்றி அது எரிந்து அது வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. Likewise, when we bring God's word into our inner being, our soul, mind and spirit, it brings light into our lives. அதுபோலவே தேவனுடைய வசனத்தை நம் ஆத்துமாவுக்கு கிட்டாக நெருக்கமாக அதை நெருக்கி கொண்டு வரும் பொழுது அப்பொழுது நம்முடைய ஆத்துமா அது பற்றி எரிந்து நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. It brings light into our situation. நம்முடைய மனதிலும் நம்முடைய சூழ்நிலையிலும் அது வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. Darkness will disappear and God's light will shine on us. இருள் மறைந்து போகும், தேவனுடைய வெளிச்சம் நம் வாழ்க்கையிலே அது பிரகாசிக்கும். Every kind of darkness, doubt and fear will disappear and Jesus, the shining light, will shine into our lives. எல்லா விதமான இருளும் சந்தேகமும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அது மறைந்து போகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஒளி நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்கும். In John chapter 8 and verse 12, Jesus said, I am the light of the world. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். Whoever follows me will never walk in darkness but will have the light of life. என்னை பின்பற்றுபவர்கள் இருளே நடவாமல் ஜீவ ஒளியை கண்டடைவார்கள் என்று சொன்னார். How can we follow God? தேவனை நாம் எப்படி பின்பற்ற முடியும்? We can follow God through his word. நாம் அவருடைய வசனத்தை பின்பற்றுவது மூலமாக தேவனை பின்பற்ற முடியும். God's word enables us to get closer to him. தேவனுடைய வார்த்தை தேவனிடத்திலே நாம் கிட்டி சேர உதவி செய்கிறது. Isaiah chapter 60 and verse 2 says, ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, Darkness will cover the earth, but the Lord will rise upon you. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். And his glory will appear on you. அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். Today you may be living in some sort of fear, anxiety and stress concerning your family and your future. இந்த காலகட்டத்திலே உங்கள் வாழ்க்கை குறித்து உங்கள் குடும்பத்தை குறித்து எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் கலக்கம் உங்களுக்கு உண்டாயிருக்கலாம். The situation may seem dark around you, but remember we have a God who is the light of life. உங்களை சுற்றியிருக்கிற சூழ்நிலை ஒருவேளை இருளாய் காணப்படலாம், ஆனால் நீங்கள் மறக்காத ஒரு காரியம் உண்டு. நம் தேவனாகிய கர்த்தர் அவர் ஒளியான தேவன். He is able to make his glory shine on you. அவர் தம்முடைய மகிமையை உங்கள் மீது பிரகாசிப்பிக்க பண்ண வல்லவராக இருக்கிறார். When God's light shines on you, you become a light to the people around you. தேவனுடைய ஒளி உங்கள் மீது பிரகாசிக்கும் பொழுது நீங்கள் ஜனங்களுக்கு பிரகாசமாய் மாறி போவீர்கள். Jesus said, you are the light of the world. இயேசு சொன்னார், நீங்களே உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். Jesus said to his followers, இயேசுவானவர் தன்னை பின்பற்றவர்களிடத்திலே சொன்னார், let your light shine before others. உங்கள் வெளிச்சம் ஜனங்கள் மத்தியிலே பிரகாசிக்க கடவது. Let us not look at the darkness around us. நம்மை சுற்றி இருக்கிற இருளை நாம் காண வேண்டிய அவசியம் இல்லை. We have been called to shine for the glory of God. தேவனுடைய மகிமைக்கு என்று சொல்லி பிரகாசிக்கும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Our circumstances are an opportunity to shine brightly for the Lord and to share his word with those around us. நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் கர்த்தருக்காக நாம் பிரகாசிக்கவும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் அது ஏதுவாக இருக்கிறது. Therefore let us light the lamp by bringing Jesus and his word into our lives
so we can shine for the Lord in this dark world. ஆக இந்த அந்தகாரமான இந்த உலகத்திலே கர்த்தருக்காக நாம் பிரகாசிக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை நம் வாழ்க்கையிலே கொண்டு வந்து நம் தீபத்தை நாம் ஏற்றுவோமாக. Let sin and every power of darkness disappear, and let God's righteousness and holiness be birthed in our lives. எல்லா சத்துருடைய அந்தகாரங்களும் அது விளக்கப்பட்டு தேவனுடைய வெளிச்சமும் மகிமையும் நம்முடைய வாழ்க்கையிலே அது பிரகாசிக்க கடவது. Number 3, மூன்றாவதாக, the letter L signifies to long for God and His presence. மூன்றாவது ஆங்கில எழுத்து எல் என்று தொடங்குகிற வார்த்தை தேவனையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் வாஞ்சிப்பது. Let us look at Psalm chapter 42 verses 1 and 2. சங்கீதம் 42 1 2 வசனங்கள். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். Here we see the psalmist showing a desire for God. இந்த இடத்திலே சங்கீதக்காரன் தேவனை எப்படி வாஞ்சிக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். He longs to spend time with God. தேவனோடு கூட நேரத்தை செலவிட அவன் வாஞ்சி உள்ளவனாக காணப்படுகிறான். He says, where can I go and meet with God? தேவனை சந்திக்கும்படிக்கு நான் எப்பொழுது எங்கே செல்வேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். For example, when a deer becomes thirsty, that deer searches for water. உதாரணத்துக்கு ஒரு மானானது அது தாகம் அதுக்கு உண்டாகும் பொழுது தண்ணீரை, நீரோடையை தேடி அது வாஞ்சித்து அது சுற்றி திரியும். The deer goes around everywhere looking for streams of water. அந்த நீரோடையை தேடி அந்த மான் அங்கும் இங்குமாக அலைந்து திரிந்து தேடும். Just as a deer pants for streams of water, we should also have a longing for God and His presence. மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல நாமும் கூட தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து கதறுகிறவர்களாக காணப்பட வேண்டும். Only when a deer is thirsty, the deer goes near streams of water to quench his thirst. மானானது அது தாகம் ஏற்படும் பொழுது மாத்திரமே அந்த தாகத்தை தீர்த்து கொள்ளும்படிக்கு நீரோடையை தேடி அது ஓடுகிறது. If a deer is not thirsty, he will never go out looking for streams of water. அந்த மான் தனக்கு தாகம் இல்லாது இருக்குமானால் அது நீரோடையை தேடி போகாது. Likewise, we should also have a persistent thirst to seek God and His presence. அதுபோலவே நாமும் கூட தேவனையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் வாஞ்சிக்கிற அந்த தாகம் உடையவர்களாக நாம் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். Psalm 107 and verse 9 says, for He satisfies the thirsty and fills the hungry with good things. சங்கீதம் 107 8 வசனம் சொல்லுகிறது, தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று. The Lord is the only one who can satisfy the thirst of His people. கர்த்தர் மாத்திரமே தன்னுடைய ஜனத்தின் தாகத்தை திருப்தியாக்க முடியும். The Lord is the one who is able to fill the hungry with good things. கர்த்தர் மாத்திரமே பசியானவர்களை நன்மையான காரியங்களை கொடுத்து திருப்தியாக்க முடியும். A deer cannot quench his thirst if he doesn't go near the streams of water. மானானது தன்னுடைய தாகத்தை நீருடைய தேடி அதை கிட்ட நெருங்கி போகாவிட்டால் தன் தாகத்தை தீர்த்து கொள்ள முடியாது. Likewise, if we do not seek the Lord continuously, we cannot be filled. அதுபோலவே தேவனுடைய பிரசன்னத்தை நாம் தொடர்ந்து நாம் வாஞ்சித்து தேடாவிட்டால் நம்முடைய தாகமும் தீர்க்கப்படாது. Our expectations and our desires remain unfulfilled. நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய ஆசைகள், வாஞ்சிகள் அவைகள் நிறைவேறாமலே காணப்படும். The Lord wants us to seek Him and His presence every day. ஒவ்வொரு நாளும் தேவனையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் நாம் தேட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். Today the Lord knows our thirst. இந்த நாளிலும் கர்த்தர் நம்முடைய தாகத்தை அறிந்திருக்கிறார். He knows our expectations. நம்முடைய எதிர்பார்ப்புதலை அவர் அறிந்திருக்கிறார். He knows what is in our heart. நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். The Lord is able to meet our needs. நம்முடைய தேவைகளை சந்திக்க கர்த்தராலே கூடும். When the people of Israel came to the wilderness of sin, they became hungry.
இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே அவர்கள் வந்த பொழுது அவர்கள் பசி அடைந்தார்கள். The Lord saw the need and he provided manna for them to eat. கர்த்தர் அவருடைய தேவைகளை கண்டு அவர்களுக்காக மன்னாவை தந்தருளினார். When the people of Israel set out on the journey from the wilderness of sin, they became thirsty. அந்த அந்த பாவ வனாந்தரத்திலே அவர்கள் போன பொழுது அவர்களுக்கு தாகம் உண்டானது. The Lord provided water for them to drink. அவர்கள் குடிக்கும்படிக்கு தண்ணீரை கர்த்தர் தந்தருளினார். The Lord met their needs when they were in the wilderness. அவர் வனாந்தரத்திலே அவர்கள் இருந்த பொழுது அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்தார். Today you may be going through a wilderness experience. இந்த நாளிலே ஒருவேளை வனாந்தர ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். The Lord knows the path you are going through. நீங்கள் கடந்து போகிற பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். He is able to meet your need. உங்கள் தேவைகளை அவராலே சந்திக்க முடியும். All we have to do is this: we should long for God and his presence. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். நாம் தேவனையும் அவருடைய பிரசன்னத்தையும் நாம் வாஞ்சிக்க வேண்டும். We should live a life saturated in God's presence. தேவனுடைய பிரசன்னத்தினாலே நிரம்பி இருக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். As we begin to pray, seek and worship him, the Lord will begin to work in us and lead us wonderfully. நாம் ஜெபித்து அவரை ஆராதித்து அவரை தேடும் பொழுது கர்த்தர் நம்மை அற்புத விதமாக நம்மை நடத்துவார். The scripture says those who seek the Lord will not lack any good thing. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. When we have a hungry and a thirsty soul to seek God and his presence, he will fill us with good things. தேவனையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் தேடுகிற ஒரு பசியுள்ள ஆத்துமா நமக்கு இருக்குமானால் கர்த்தர் நம்மை திருப்தியாக்குவார். Hallelujah. ஹல்லேலூயா. Let me summarize what we just discussed today. இந்த நாளிலே கேட்ட இந்த செய்தியை நான் சுருக்கமாக அதை மீண்டுமாக சொல்லி முடிக்கிறேன். Although we live in a time of difficulty, destruction and darkness, கடினமான பேரு அழிவு உள்ள இருள் சூழ்ந்த ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்தாலும் we have hope in the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு நம்பிக்கை உண்டு. Instead of looking at the challenging situations that surround us, let us look at Jesus and move on with our walk with him. சவால் நிறைந்த இந்த சூழ்நிலைகளை நாம் கண்டுகொண்டு இராமல் கர்த்தரை நோக்கி நாம் கண்களை அவர் மீது பதித்து நம்பிக்கையோடு கூட நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓடுவோமாக. Let us light the lamp through his word, and God wants us to be a light in a dark world. அவருடைய வசனத்தின் மூலமாக நம்முடைய தீபத்தை நாம் ஏற்றுவோமாக. நாம் அவருடைய வசனத்தின் வெளிச்சத்திலே நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். Finally, let us long for God and his presence. மூன்றாவதாக கடைசியாக நாம் தேவனையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் நாம் வாஞ்சிப்போமாக. When we seek the Lord and desire him, he will fill us with good things. நாம் தேவனை தேடி தேவனை நாம் வாஞ்சிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நன்மையினாலே திருப்தியாக்குவார். May the Lord lead us according to his word. கர்த்தர் தாமே தம்முடைய வார்த்தையின்படியே நம்மை நடத்துவாராக. Let us pray. நாம் ஜெபிப்போம். Our Father Lord, we thank you and we praise you for your word this morning. பிதாவாகிய தேவனே, இந்த அருமையான இந்த காலவேளையிலே உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you for your word. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. Your word is life. உம்முடைய வார்த்தையே ஜீவனாய் இருக்கிறது. Lord, we pray for all those who have watched this online service. இந்த ஆன்லைன் இந்த ஆராதனையை காண்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. You know their situation. அவருடைய சூழ்நிலையை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். You know where they are and what they go through. அவர்கள் எங்கு இருக்கிறார்கள், எந்த வழியாக கடந்து போகிறார்கள் என்பதை நீர் அறிவீர். We pray that you will take control of the situation. அவருடைய சூழ்நிலையை கர்த்தர் நீதாமே பொறுப்படுத்திக் கொள்ளும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். As they begin to put their trust in you. மீது அவர்கள் தங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது and seek you. உம்மை தேடும் பொழுது we pray that your presence will surround them. உம்முடைய பிரசன்னம் அவர்களை மூடி மறைத்துக் கொள்ளும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Let your glory fall upon your people. உம்முடைய மகிமை உம்முடைய ஜனத்தின் மீது வந்து இறங்குவதாக.
Let darkness flee away இருள் ஓடி ஒளிவதாக. and God's light shine upon them. தேவனுடைய ஒளி அவர்கள் மீது பிரகாசிக்க கடவது. Thank you, Lord, for giving us hope this morning. இந்த கால வேளையிலும் கர்த்தர் எங்களுக்கு நம்பிக்கையை தந்தீரே, உமக்கு நன்றி. We pray that you will strengthen your people. உம்முடைய ஜனங்களை கர்த்தர் பலப்படுத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we live in a difficult time. மிகவும் கடினமான ஒரு காலத்திலே நேரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. Situations are changing. சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. But we have a God who doesn't change. ஆனாலோ என்றும் மாறாத ஒரு தேவன் எங்களுக்கு உண்டு. Thank you, Lord, for showing your mercy. உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பித்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We pray that you will continue to lead your people தொடர்ந்து உம்முடைய ஜனங்களை நீ நடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். and strengthen them. அவளை பலப்படுத்துவீராக. Help us, O Lord, to long for you and your presence. உமக்காகவும் உம்முடைய பிரசன்னத்திற்காகவும் நாங்கள் வாஞ்சியோடு காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். Lord, we pray that you will fill each soul with all good things. ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் நன்மையினாலே நீர் திருப்தியாக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that you will have mercy upon your children. உம்முடைய பிள்ளைகள் மீது கர்த்தர் நீர் இரக்கம் பாராட்டும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Thank you, Lord, for giving us hope this morning. இந்த கால வேளையிலும் கர்த்தர் எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தபடினால உமக்கு நன்றி We செலுத்துகிறோம். give you all praise, all glory and honor. எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். Thank you for giving us the confidence through your word. உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு தைரியத்தை கொடுத்தீரே, உமக்கு நன்றி. Help us, O Lord, to look forward. Help us, O Lord, to move forward. நாங்கள் முன்னோக்கி நாங்கள் செல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக. Thank you for your word. உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி. And bless your people. உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. We give you all glory, all honor and praise. எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். In Jesus' mighty name we pray. இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். May the grace of the Lord Jesus Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் love of the Father, பிதாவுடைய அன்பும் and fellowship of the Holy Spirit பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் be with us now and forevermore. நம்மோடு இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. Amen. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாகங்களையும் மறவாதே. ஆமென்.